வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் கடந்த 5 வருடங்களாக 30% லாபம் கொடுத்த டாப் 5 மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் எப்போதும் ஏற்கனவே சொல்கிறீங்க, கடல் அலை மாதிரி ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்த்து கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நம்ம 24 வருஷம் எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் நாம் வச்சுருக்க ஷேர் இறங்குச்சுன்னா 5%, 10% இப்படி இறங்குச்சுன்னா உடனே 1, 2 இப்படி சிறிதாக நம்ம வாங்கணும். அல்லது நாம் ஷேர் வாங்க அமௌண்ட்டு இல்லை, எக்ஸஸ் அமௌண்ட்டு எதுவும் இல்லை அப்படின்னா நாம் மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலை. நாம் பாட்டுக்கு காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கணும். இந்த நாம் செல்வந்தராகணும்னா காலம் பொன் போன்றது. அந்த காலத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காலத்தை கடத்தணும். அதை பொறுமையாக இருக்கணும். அதை வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருந்ததாகவே நாம் நீண்ட கால அடிப்படையில் நம்ம செல்வந்தர் ஆகிட முடியும். இப்போ நம்ம அந்த 5 ஃபண்டுங்களில் பார்ப்போம். 5 வருஷத்தில் 30% அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதலிடத்தை பிடிக்கிறது நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளான். இது அப்படியே சைடில் போட்டுகிட்டே வரோம் பாருங்கள். இதனுடைய லான்ச் டேட், அதாவது தொடக்க டேட் என்னென்னா 16/9/2010 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.68. ஃபண்டு மேனேஜர் சமீர் ராக் அப்படிங்கிறவர். இது 4 ஸ்டார் வேல்யூ இந்த ஃபண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அசட் பார்த்தீங்கன்னா 61,646 கோடி. இதனுடைய சார்ட்டு பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் நிஃப்டி 50 இது ஃபீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் இது ஒரு நல்ல ஃபண்டுனே வச்சுக்கலாம். இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 2019 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 2024 48,201 ரூபா, ஏறக்குறைய ஒரு 5 மடங்கு வளர்ந்துருக்குது. இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா 36.92% நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்குது. இது ஒரு அருமையான ஃபண்டு, என்னுடைய ப்ரிடிக்ஷன். அதுக்கடுத்து 2வது ஃபண்டு டாட்டா ஸ்மால் கேப் ஃபண்டு க்ரோத். அது டைரக்ட் பிளானாக பார்த்துங்க. இதனுடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 12/11/2018 இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.34%. இதனுடைய ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் சந்திர பிரகாஷ் பாடியார், 2வது ஜிதேந்திரா கார்த்தி. இவங்க 2 பேரும் இந்த ஃபண்டு மேனேஜராக இருக்காங்க. 3வது இந்த ஃபண்டுக்கு 3 ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அசட்டு பார்த்தீங்கன்னா 9,572 கோடி அசட்டாக இருக்குது. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிசம்பர் 2019 இப்போ டிசம்பர் 2024 44,401 ரூபா, ஏறக்குறைய 4.5 மடங்கு வளர்ந்துருக்குது. இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா 34.69% கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்குது. இதனால் இந்த ஃபண்டையும் நீங்கள் பாருங்கள். போய்ட்டு மணி கண்ட்ரோலில் போயிட்டு எப்படி பார்க்குறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுவும் நிஃப்டியை நிஃப்டி 50 சார்ட்டை இதுவும் ஃபீட் பண்ணியிருக்குது. இது 90 டிகிரி சார்ட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து 3வது ஃபண்டு மோதிலால் ஓஸ்வால் மிட்கப் ஃபண்டு க்ரோத்து டைரக்டு. இதனுடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 24/2/2014 அன்று இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.54%. ஃபண்டு மேனேஜர் வந்து இதுக்கும் ஒரு 2 பேர் இருக்காங்க. முதலாவதாக நிக்கட் சா, அப்புறம் வந்து சுனில் சாவத் அப்படிங்கிற 2 பேர் ஃபண்டு மேனேஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 5 ஸ்டார் வேல்யூ ஃபண்டாக இருக்குது, நல்ல வேல்யூவான ஃபண்டாக இருக்குது. அந்த 5 ஸ்டாரையும் நம்ம பார்க்கணும், எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதனுடைய அசட் பார்த்தீங்கன்னா 22,897 கோடி இதனுடைய அசட் இருக்குது. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நம்ம 5 வருடங்களுக்கு முன் டிசம்பர் 2019 ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ டிசம்பர் 2024 44,303 ரூபாய், ஏறக்குறைய 4.5 மடங்கு வளர்ந்துருக்கு 5 வருடங்களில். இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா 34.63% லாபம் கொடுத்துருக்குது. இது கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது 4வது பார்க்கக்கூடிய ஃபண்டு வந்து கொடாக் ஸ்மால் கேப் குரோத் ஃபண்டு டைரக்ட் பிளான். இதனுடைய லான்ச் டேட் வந்து 2/1/2013 இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபண்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.49%. இதனுடைய ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் பிகானி. இது வந்து 3 ஸ்டார் வேல்யூ ஃபண்டாக கொடுத்துருக்குது, 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதனுடைய அசட் பார்த்தீங்கன்னா 17,732 கோடி இதனுடைய நெட் அசட்டாக இருக்குது. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 2019 நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ டிசம்பர் 2024 இது 41,038 ரூபாயா இருக்கும். இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா 32.59% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கு. இதனுடைய சார்ட்டும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செங்குத்தாக போகுது. அதே சமயத்தில் இது வந்து நிஃப்டி 50 இது ஃபீட் பண்ணியிருக்குது. அதனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸே இது ஃபீட் பண்ணுது இந்த 5 ஃபண்டுகளும். 5வது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு. இது வந்து குரோத்து டைரக்ட் பிளானு. இதனுடைய லான்ச் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2/1/2013 இது ஆரம்பிக்கப்பட்ட ஃபண்டு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.71%. இதனுடைய ஃபண்டு மேனேஜர் வந்து த்ரூ முக்கால் அண்டு சீரா சேட்வாட் அப்படிங்கிறவர். இது வந்து 3 ஸ்டார் வேல்யூ ஃபண்டாக அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய அசட் பார்த்தீங்கன்னா 16,332 கோடி. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி டிசம்பர் 2019 ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 2024 இது வந்து 39,286 இருந்திருக்கும். ஏறக்குறைய ஒரு 4 மடங்கு வளர்ந்துருக்குது. லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 31%, 31.44% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. ஆகவே இது எல்லாமே இந்த 5 ஃபண்டுமே 30%க்கு மேலே லாபம் கூட கிடச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ரிஸ்க்கு குறைவு. அதே மாதிரி ஃபண்டு மேனேஜர் எல்லாமே பார்த்துக்கிறாரு. நம்ம வந்து நம்ம ஃபண்டுங்களை நம்ம இப்போ போட்டிருக்க ஷேருங்களை அதனுடைய பேட் நியூஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து பேட் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனுக்குடன் அவங்களுக்கு தகவல் வந்துடும். உடனே அந்த ஷேரை வந்து அவங்க விற்றுட்டு வேறு ஷேருக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதே சமயத்தில் 24 ஹவர்ஸு அவங்க வச்சுருக்க ஷேருங்களை கண்காணிப்பாங்க. ஃபண்டு மேனேஜர் ஹைலி எஜுகேட்டட் பர்சன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஒரு ஃபண்டு மேனேஜராக போடுவாங்க. அவங்களுக்கு 24 மணி நேரம் இதுதான் வேலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நிறைய வேலை இருக்கும், இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோம். அது ஃபண்டு மேனேஜர் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபெயிலியருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது, ஃபெயிலியரே ஆகாது. நம்ம சேமிப்பை வந்து மொத்த சேமிப்பு நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10 to 30% நாம் சேமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 40% மேலே பண்ணலாம், அதை நீங்கள் பார்த்துங்க. அதே சமயத்தில் ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கீங்க, லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் பெட்ரு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நீண்டகால அடிப்படையில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அதை நம்ம பாட்டுக்கு மறந்துட்டோமா ஒரு நீண்டகால அடிப்படையில் நம்ம செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறதுல
ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோ வைங்க. உங்கள் நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மனதை வலிமைப்படுத்திக்கணும். அதே சமயத்தில் உங்கள் சேமிப்பை முதலீடாக செய்யும் பொழுது நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.